அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2. இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா 2 உரைநடை படிக்க போகிறோம். ஒப்புரவு நெறி அப்படிங்கிற உரைநடையும், அடுத்ததாக உண்மை ஒளி அப்படிங்கிற அது ஒரு கதை மாதிரி இடம்பெற்றிருக்கும். அடுத்தது அணி இலக்கணம், திருக்குறளில் இருக்கிற மதிப்பீடு, இதுதான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒப்புரவு நெறி. இந்த உரைநடையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதனாக இருக்கிறவங்க தனித்து வாழ முடியாது. அவங்க சமுதாயத்தோடு ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்துதான் வாழ வேண்டும். அப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளும் பொழுது, ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அது இன்னொருத்தருக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படாத வண்ணம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சு வாழ்கிறது தான் ஒப்புரவான வாழ்க்கை. ஒருத்தர் வறுமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதில் தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம உதவி செய்ய வேண்டும். அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம், அதுக்கான பயனே என்னன்னா பிறருக்கு கொடுக்கறது தான். செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியதாக இருந்தால் தான் அது பயனுள்ள ஒரு சம்பாத்தியம். சம்பாதிச்சு நாம் மட்டுமே வச்சுப்போம் அப்படின்னா அது ஒரு பயனற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாடத்தில் தேர்வு நோக்கில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவுங்கிற பொது உடைமை சிந்தனையோடு வாழ வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் திருக்குறளில் திருவள்ளுவர் பொது உடைமை சிந்தனையை இதை சொல்லியிருப்பாரு. அடுத்ததான் உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய், பாவேந்தர் பாரதிதாசன் இதை சொல்லியிருப்பாரு. உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய், பாவேந்தர் பாரதிதாசன். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் தமிழ் மரபு சொல்கிறது. அதாவது வறுமை பிணினா நோய், வறுமையை நோய் மாதிரியும் அதற்கான மருந்து செல்வமாகவும் தமிழ் மரபு சொல்லியிருக்கு. செல்வத்து பயனே ஈதல், ஈதல்னா கொடுத்தல். செல்வத்துடைய பயனே என்னன்னா கொடுக்கறது தான் அப்படின்னு புறநானூறு சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பாடத்திற்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஸ் நெறி, பொது உடைமை. ஆப்ஷன் பி, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது பொது உடைமை நெறி. 2வது கேள்வி பாருங்க, செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. ஒப்புரவு அப்படின்னா பரஸ்பர வாழ்வு, அதாவது சமாதானமான ஒரு இணக்கமான வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். ஆப்ஷன் ஏ. 4வது கேள்வி, உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி. எதிர்ச்சொற்களை பொருத்துக. சரிங்களா? எளிது, அரிது, அந்நியர், ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர், எது சொற்கள் இதெல்லாம். சரிங்களா? பாருங்க, அடுத்த உரைநடை உண்மை ஒளி. அதாவது இது கதை மாதிரி இடம்பெற்றிருக்கும். ஒரு ஜென் துறவி மாணவர்களுக்கு உண்மை ஒளி எது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறது தான் இந்த பாடம். ஜென் அப்படிங்கிறது ஜப்பானிய மொழி சொல். அதற்கான பொருள் என்ன அப்படின்னா தியானம் செய். ஜென் துறவிகள் அதிகமாய் வாழும் இடம் எதுனா சீனா, ஜப்பான். சரிங்களா? இந்த நாடுகளில் தான் ஜென் துறவிகள் அதிகமாக வாழ்கிறாங்க. சரி, இந்த கதையில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உண்மையான ஒளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு மாணவர்கள்ட்ட கேட்கும்போது அதில் ஒரு மாணவன் சொல்வான், இது பசுவோ இல்லை எருமையோ அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான ஒளின்னு சொல்லுவோம். ஒரு மாணவன் சொல்கிறாரு. இன்னொரு மாணவன் சொல்கிறாரு, இது அரச மரமா ஆலமரமான்னு அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் சொல்கிறாரு. அதுக்கு துறவி அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையான ஒளி இல்லை. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இவன் என் உடன் பிறந்தவன், ஒரு சகோதரியை பார்க்கும்போது இவள் என் உடன் பிறந்தவள் அப்படின்னு சொல்லி எப்போ உங்களுக்குள்ள அந்த எண்ணம் உருவாகிறதோ அப்போவே அது உண்மையான ஒளி அப்படிங்கிறாரு. ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த எண்ணம் உருவாகவில்லை என்றால் நடுப்பகல் கூட உங்களுக்கு காரிருள் போன்றதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனிதர்களை
தன்னுடன் பிறந்தவர்களாய் நினைக்கிறதே உண்மையான ஒளி அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு அடுத்த நாள் இவர் ஊருக்கு ஒரு பிரயாணமாக குதிரையில் போயிட்டுருக்காரு. ஒரு மனிதன் வந்து சோர்வுற்று படுத்திருக்காரு. உடனே இவர் பார்த்து, என்ன நீங்கள் மயக்கம் போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் வந்து பசி மயக்கத்தினால விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறாரு. உடனே அவரை தூக்கி இவர் குதிரை மேலே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உட்காருங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் தட்டி விட்டு அவர் குதிரையை ஓட்டிட்டு ஓடிடுறாரு. இவர் இருந்துக்கிட்டு, இதுக்கு மேலே நம்மளால் நடந்து போக முடியாது, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், நாம் சந்தையில் பக்கத்தில் இருக்க சந்தையில் குதிரையை வாங்கிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சந்தைக்கு போகிறாரு. பார்த்தா நம்ம குதிரை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி போனால், அந்த ஏமாற்றிட்டு போனார் இல்லையா, அவர் தான் அந்த குதிரையை வச்சுக்கிட்டு இருப்பார். இவர் பக்கத்தில் போய், இது ஏன் குதிரைன்னு நீ சொல்லிடாத வெளியே மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் நினச்சிக்கிறாரு, ஓ நம்ம ஏமாந்துட்டோன்னு நினச்சா இவருக்கு கௌரவ குறைச்சல் ஆகிடும் போல, அதனால தான் வந்து என் குதிரைன்னு வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அந்த நபர். உடனே வந்துட்டு இவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது, நான் ஏமாந்துட்டேங்கிறது எனக்கு கௌரவ குறைச்சல் இல்லை, நீ வந்து இந்த உண்மையை வெளியே சொன்னினா இந்த மாதிரி ஒன்றை மாதிரி இருக்கிற யாருக்குமே மக்கள் உதவுறதுக்கு முன் வரவே மாட்டாங்க, எல்லாரும் ஏமாத்துக்காரங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உதவுறதுக்கு முன் வர மாட்டாங்க, அதனால தான் நான் சொன்னேன் என் குதிரை நீ வெளியே சொல்லிடாத, உன்னை பார்த்து பிற்கால சந்ததிகளும் வந்து உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாமல் போயிடும், ஏன்னா எல்லாருமே ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துருவாங்க, அதனால் தயவு செஞ்சு நீ என் குதிரைன்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லவும் அவர் அந்த நேரத்தில் வெக்கி தலை குனிஞ்சு போகிறாரு. சரிங்களா? இது இந்த பாடத்திலிருந்து நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னா, யார் ஒருவரை பார்த்தாலும் தன் உடன் பிறந்தவனாய் உடன் பிறந்தவளாய் நாம் நினைக்கணும், அதுதான் உண்மையான ஒளி. அப்புறம் நம்ம எப்பேற்பட்ட எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யணும். அவங்க ஏமாத்துக்காரராக இருக்கிறாங்களா இல்லை என்னன்னு சொல்லி நீங்கள் ஆற்றுல போட்டால் கூட அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. யோசித்து பார்த்து அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். உதவி செய்யணுங்கிற தருணத்தில் தாராளமாக நீங்கள் உதவி செய்யலாம். அதுதான் இந்த பாடத்தில் நமக்கு கற்று தருவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததான் அணி இலக்கணம் படிக்க போகிறோம். உருவக அணி. அதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே உவமை அணி படிச்சிருப்போம். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது தான் உவமை அணி. சரிங்களா? அதாவது இப்போ தேன் தமிழ் அப்படின்னா, தமிழை வந்து தேன் அளவுக்கு உவமையாக விளக்கி சொல்கிறது தான் தேன் தமிழ் அப்படிங்கிறது உவமை அணி. இப்போ உருவக அணி அப்படின்னா என்னென்னா, உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி. அதாவது நான் எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன். உவமைக்கப்படும் பொருள் முன்னும் ஊமை பின்னுமாக அமையும். இப்போ தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது உவமை, அதுவே தமிழாகிய தேன் அப்படிங்கிறது உருவகம். தமிழ் தேன் அப்படின்னா அது உருவகம்னு சொல்லுவாங்க. இதில் தமிழ் அப்படிங்கிறது உவமைக்கப்படும் பொருள், தேன் அப்படிங்கிறது உவமை. சரிங்களா? தேன் தமிழ் அப்படின்னு வந்திருந்தா அது உவமை, தமிழ் தேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உருவகம். புரிஞ்சுதுங்களா? தேன் தமிழ் அப்படின்னு உவமை ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது உவமை அணி, அதுவே ஊமை பின்னாடி வந்துச்சுன்னா தமிழ் தேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உருவகம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இன்ப வெள்ளம், துன்பக்கடல். இப்போ இன்பத்தை வெள்ளம்னா ஆறு. சரிங்களா? இன்ப வெள்ளம், வெள்ளம்ங்கிறது உவமை, இன்பம்ங்கிறது உவமைக்கப்படும் பொருள். துன்பக்கடல், கடல்ங்கிறது உவமை, துன்பம் அந்த அளவுக்கு கடல் அளவுக்கு துன்பம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். துன்பங்கிறது உவமைக்கப்படும் பொருள், கடல்ங்கிறது உவமை. சரிங்களா? உவமை பின்னால் வந்துச்சுன்னா அது உருவக அணி, உவமை முன்னால் வந்துச்சுன்னா அது உவமை அணி. ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அதாவது ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் ஒரு பகுதி, ஏகதேசம்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு பகுதி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவுங்கிறது விளக்கு, வெளிச்சம் தரக்கூடியது அப்படின்னு விளக்கியிருக்காங்க, உருவகப்படுத்தியிருக்காங்க. அதுவே அறியாமைங்கிற இருளை நீக்க வேண்டும் அப்படின்னு அவங்க உருவகப்படுத்தலை. அறிவுங்கிற விளக்கு அதை உருவகப்படுத்தியிருக்காங்க, அறியாமைங்கிற இருள் அதை உருவகப்படுத்தவில்லை. ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை அப்படியே விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா உருவகம், அதாவது ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்க, ஒரு திருக்குறள் கூட கொடுத்துருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கழல்.
கல், அதாவது மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. அதான் ஏகதேச உருவக அணி. சரிங்களா? இப்போ இந்த அணிக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க. ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள் எனப்படும். ஏது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை போன்றன வினா சொற்கள் ஆகும். இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது, எங்கு உள்ளது. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் அப்படின்னா எத்தனை பேர். எத்தனை பேர்? 3 பேர். அதுக்கு ஷார்ட்கட்டாக ஒன்று சொன்னோம் இல்லையா, பேய் பூதெல்லாம் பொய்ன்னு முதல்ல நினச்சிக்கோங்க. பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார். டேஸ் சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? யாரு? முனைப்பாடியார். சரிங்களா? அறம் எனும் கதிர் படித்தோம் இல்லையா, அவங்க தான். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? தகுந்த வினா சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 3 பேர். எப்படி சொற்களை பேச வேண்டும்? எப்படி சொற்களை பேச வேண்டும்? இனிய சொற்களை பேச வேண்டும். வன் சொற்களை பேசக்கூடாது. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள், அதாவது அறமா வாழ்வது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். கலைச்சொல் அறிவோம். குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ், செல்வம் வெல்த், லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு கர்டசி. அடுத்ததாக திருக்குறளில் இருக்கிற மதிப்பீடு படிக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று. வயல் ஒரு நாட்டின் அரண் அல்ல. காடு, மலை, தெளிந்த நீர் இதெல்லாம் ஒரு நாட்டின் அரண். வயல் என்பது ஒரு நாட்டின் அரண் அன்று. 2வது கேள்வி, மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். 3வது கேள்வி, நாடென்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நாடு கூட்டல் என்ப. ஆப்ஷன் சி. கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது. ஆப்ஷன் டி. அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.